சிவகங்கை அருகே 2 அரசு பேருந்துகள் மோதி கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. காட்சிகளில் பார்க்கிறோம். 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருப்பதை காட்சிகளிலும் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக பேருந்துகளில் இருந்து பயணிகளை மீட்கக்கூடிய அந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பேருந்தில் பயணித்தவர்களில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாசரிடம் கேட்கலாம். நாசர், விரிவான விவரம். விக்னேஷ், இன்று ஒரு சரியாக 4 மணி அளவில் திருப்பூரில் இருந்து காரைக்குடி நோக்கி வந்த அரசு பேருந்தும், அதே போல காரைக்குடியிலிருந்து மதுரை சென்ற அரசு பேருந்தும் கும்மங்குடி, அதாவது திருப்பத்தூர் அருகே கும்மங்குடி பாலம் அருகே 2 பேருந்துகளும் நேருக்கு நேர் மோதியுள்ளது. இதில் இந்த நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இடுவாடிகள் சிக்கி சுமார் 8 பேர் பலியானதாக முதல்கட்ட தகவலில் போலீசார் உறுதி செய்துள்ளனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் கூறுகின்றனர். இது காயமடைந்தவர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கும் காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டதாகவும், உயிரிழந்தவர்களின் உடல்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் வைத்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர். முழு விவரங்கள் சிறிது நேரத்தில் தெரிய வரும். விக்னேஷ், இப்போ முதற்கட்ட விவரம் தெரிய வந்திருக்கு. 8 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வருந்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்குது. பேருந்தில் 40க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரம் தெரிய வந்திருக்கிறது. இப்ப தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடந்துட்டு தான் இருக்கா? தொடர்ச்சியாக அந்த இடம் எப்பொழுதுமே விபத்திற்கு உட்பட்ட இடம் தான். அது அந்த 2 குறுகிய சாலை என்பதாலும் அந்த இடங்களில் அதிவேகமாக பேருந்துகள் இயக்கப்படுவதாலும், குறிப்பாக தனியார் பேருந்துகள் அந்த இடத்திலே அதிக வேகத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இப்பொழுது விபத்திற்குள்ளானது அரசு பேருந்துகள் விபத்திற்குள்ளாகிறது. அரசு பேருந்து ஓட்டுநர்களும் அதிக வேகத்தில் செல்வதால் இது போன்ற கோர விபத்துக்கள் நடப்பதாக தெரிய வருகிறது. இது போன்ற வேக கட்டுப்பாடுகளை போக்குவரத்து கழகங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதாவது தற்போது செல்போன் இதில் ஒரு அரசு ஓட்டுநர் கூட பலியாகியுள்ளார். அதனால் போக்குவரத்து துறை அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். ஓட்டுநர்களை அடிக்கடி அறிவுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கோர விபத்து சம்பந்தமாக முதற்கட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சில நேரத்தில் என்ன பயம் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் முழுமையாக தெரிய வரும். விக்னேஷ், நாசர், அண்மையில் தான் தென்காசியில் கூட இதே போன்று ஒரு விபத்து ஏற்பட்டது. அதில் 7 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இப்போ மற்றொரு சம்பவம் அதற்கு உடனடியாக நடந்திருக்கு. விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கா? விபத்துக்கான காரணம் அதிவேகம் தான். அது குறுகிய சாலை, நாளோடு, அதாவது இப்ப தற்போது காரைக்குடியிலிருந்து மேலூருக்கு 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த சமயத்தில் இந்த திருப்பத்தூர் செல்லும் பாதை பிள்ளையார்பட்டி குன்றக்குடி வழியாக திருப்பத்தூர் செல்லும் சாலை அகலப்படுத்தப்பட்டாலும் அதிக வளைவுகள் உள்ளது. அந்த வளைவுகளில் ஓட்டுநர்கள் வேகமாக சென்ற அடிப்படையில் தான் இந்த விபத்து நடந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிய வருகிறது. விக்னேஷ், நாசர், இப்போ 40க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல போதிய அளவு வசதிகள் இருக்கா? திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையை பொறுத்தளவு அந்த அடிப்படை வசதிகள் ஒன்றும் அவ்வளவு பெரிதாக கிடையாது. காரைக்குடி மருத்துவமனையில் புதிய மருத்துவமனையில் வசதிகள் உள்ளது. இந்த விபத்துகள் நடந்தால் அதிகமான காயம் ஏற்பட்டால் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் தான் அங்கு காயம்பட்டவர்களை காப்பாற்றக்கூடிய வசதிகள் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும்தான் உள்ளது. திருப்பத்தூர் மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை போலதான் இயங்கி வருகிறது. அதனால் காயமடைந்தவர்கள் அதிகமாக சிவகங்கை அல்லது காரைக்குடி மருத்துவமனைக்கு கொண்டு வரும் நிலைதான் உள்ளது. விக்னேஷ், நாசர், இப்போ 8 பேர் உயிரிழந்திருப்பதா தகவல் வெளியாக இருக்கு. இப்ப அந்த 8 பேருடைய விவரங்கள் தெரிய வந்திருக்கா?
இன்னும் சில நேரத்தில் தெரியவில்லை. அதாவது தற்போது பரபரப்பான சூழ்நிலை இன்னைக்கு வரையில். ஏன்னா மாவட்டத்திலே மிகப்பெரிய விபத்துக்கு இந்த விபத்து தான் பார்க்கப்படுகிறது. அந்த விபத்து மாவட்ட ஆட்சியரும் நேரில் வருவதால் இந்த விபத்து இதுவரை இது போன்ற கோர விபத்துக்கள் 8 பேர் பலியான விபத்துகள் எல்லாம் இங்கு நடந்தது கிடையாது. தற்போதுதான் நடைபெற்று உள்ளது. அதுக்கான விசாரணை இன்னும் யார் என்னென்ற இன்னும் விவரங்களை கேட்டுத்தான் முடிவு செய்யப்படும். அவர்கள் யார் யார் தெரிய வரும். விக்னேஷ், இப்போ சம்பவம் நடந்த இடத்துல அதிகாரிகள் இப்போ தொடர்ச்சியா அங்க இருக்காங்களா? அப்போ தற்போது மாவட்ட ஆட்சியர் வந்திருப்பதாக தகவல், அதாவது வந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்துள்ளது. அதே போல திருப்பத்தூர் டிஎஸ்பி செல்வரத்னமும் அங்கு ஸ்பாட்டில் விசாரணை பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த இறந்தவர்கள் விவரங்களை ஒவ்வொன்றாக சேகரித்து வருகின்றனர். விக்னேஷ், இப்போ 40 பேர் காயமடைந்திருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ 2 பேருந்துகள் இன்னும் அதிக அளவுல பயணிகள் இருப்பாங்க. இன்னும் உள்ள சிக்கி இருக்கிறாங்களா? சிக்கியவர்களை இடிமொழி சிக்கியவர்களை அருகில் கிராமம் என்பதால் பக்கத்தில் சமத்துவம் உள்ளது. அந்த சமத்துவத்தில் உள்ள மக்கள் இடிமொழியில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டனர். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பெரும் விபத்தாக ஆகிவிடும். தற்போது 9 பேர் என்ற தகவலும் வந்துள்ளது. அதனால இந்த பொதுமக்கள் பக்கத்திலே அருகில் கும்பங்குடி, பிள்ளையார்வட்டி ஊர்கள் இருப்பதனால் அந்த கிராம மக்களும் இருந்து சென்று அந்த விபத்திலிருந்து அந்த இழுபாடுகளிலிருந்து காயப்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றனர். விக்னேஷ், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போதே உயிரிழப்புகள் தொடர்ச்சியா எழுமக்கூடிய ஒரு அச்சம் நிலவுகிறதே. இப்போ பாதிக்கப்பட்டவர்கள், காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டியதும் தேவையாக இருக்கிறது. திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் போதிய அளவுல வசதிகள் இல்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ மாற்று ஏற்பாடுகள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டிருக்கா? மாவட்ட நிர்வாகத்தினால் உடனடியாக சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்களை அலர்ட் செய்துள்ளனர். அதே போல திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்களை கொண்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல கரைக்குடிக்கும் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. அதாவது முழுமையான விவரங்கள் அங்கங்கு, அதாவது அந்த காயங்களுக்கு பொறுத்தவாறு அந்தந்த மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறார்கள். சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தான் அதிகமான காயமடைந்தவர்களை கொண்டு செல்லும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அது அங்குதான் கொண்டு சென்று இருக்கிறார்கள். முழுமையான தகவலும் இன்னும் சற்று நேரத்தில் எங்கெங்கே எந்த மருத்துவமனையில் எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் முழுமையாக தெரிய வரும். விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நாசர்.